வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டடி வித் ஜானு. இன்றைக்கி நம்ம சேனலில் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ குவார்ட்லி எக்ஸாம் நெருங்கிட்டே வருது. ஸோ ஒரு சாப்டர் நம்ம ரிவிஷன் பண்ணலாம், ஒரு கொஷினாக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டர் 8 ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் தி டைனமிக் நேச்சர் ஆஃப் தி ஈக்குலிபிரியம். இது ஒரு ஈக்குலிபிரியமோட இம்பார்ட்டண்டான கொஷின்னு நான் சொல்வேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குலிபிரியமில் என்ன நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏன் அது டைனமிக் நேச்சராக இருக்குன்னு. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ரிவர்சிபிளாக இருக்கோ அதெல்லாம் சீஸ் ஆகாது. சீஸ்னால் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது ஸ்டாட்டிக் ஸ்டேட் ஆயிரும். ஸ்டாட்டிக் ஸ்டேட்டில் இல்லை, டைனமிக் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஈக்குலிபிரியம். அதுதான் ஏன் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதெல்லாம் ரிவர்சிபிளாக இருக்கோ அந்த ரிவர்சிபிளான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் சீஸ் ஆகாது ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும்போது. நீங்கள் கேட்கலாம், ஈக்குலிபிரியம் தான் அட்டைன் ஆயிடுச்சுல, அப்போ அது ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டாட்டிக் ஸ்டேட் ஆயிரணும்ல, ஏன் அது டைனமிக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈக்குலிபிரியமில் நம்மளுக்கு என்ன இருக்கும், ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனாக இருக்கும். அதாவது ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடி ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரியாக்டன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கோம், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்காது. அதுவே ஈக்குலிபிரியமில் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவல் ஆயிரும். அதாவது எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு இதுவாகிட்டே இருக்கோ, எவ்வளோ ரியாக்டன்ஸ் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, ஈக்குலிபிரியமில் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் சேம் ரேட்டில் ப்ரொசீட் ஆகுது. அதில் எந்த விதமான மேக்ரோஸ்கோபிக் சேஞ்சுமே பார்க்க முடியாது நம்மளால். மேபி மைக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் மேபி இருக்கலாம், பட் மேக்ரோஸ்கோப்பிக்காக விசிபிளான சேஞ்ச் எதுவுமே இருக்காது. அதாவது இதில் என்ன மெயின் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் ஈக்குலிபிரியமில் சேஞ்சே ஆகாது. அதனால தான் மேக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறாங்க. அதாவது என்னதான் அது ஈக்குலிபிரியம்லேயே இருந்தாலும், ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் ஈக்குவலாகவே இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸாக மாறிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஈக்குலிபிரியமாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ ரியாக்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. திருப்பி அது டீகம்போஸ் ஆச்சுன்னா திருப்பி அது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும். அந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கணும். அந்த ரேட் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அது ஈக்குலிபிரியமில் இருக்குது. அதுக்குன்னு அது ஸ்டாட்டிக்னு நம்ம சொல்ல முடியாது. அது டைனமிக்காக அந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும், சீஸ் ஆகாது. அதனால தான் இது ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈஸியான ரியாக்ஷன் எடுத்திருக்கோம். H2+I2 ரிவர்சிபிளாக இது பண்ணும்போது 2HI கிடைக்குது. அந்த 2HI திருப்பி H2I2 மாறும். திருப்பி அந்த H2I2 சேர்ந்து 2HI மாறும். இது ரிவர்சிபிளாக நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் ரேட் ஈக்குவலாக இருக்கே தவிர அது நடந்து முடிஞ்சு ஸ்டாப் ஆகலை. அப்போ ஸ்டாட்டிக் கிடையாது, டைனமிக். இதுதான் இந்த கொஷினில் இருக்கிறது. ஸோ இதை கிளியராக படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.